வெற்றி விநாயகா, உன் பேருக்கு ஏத்த மாதிரி எல்லாமே நல்லபடியா அமையணும்பா. ஐயா, நாங்க பஞ்சு பழக்க இந்த ஊருக்கு வந்தோம். என் புருஷன் உடம்புக்கு முடியாம உசுருக்கு போராடிட்டு இருக்காரு. வைத்திய செலவுக்கு காசு இல்ல. இந்த ஊர்ல அவசரத்துக்கு உங்ககிட்ட பணம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அடகுக்கு என்ன பொருள் வச்சிருக்க? கட்டி இருக்கிற புடவையும் இந்த உடம்புல ஒட்டி இருக்கிற உசுரையும் தவிர என்கிட்ட வேற எதுவுமே இல்லைங்க ஐயா. அவசரத்துக்கு போனா பணம் தருவேன்னு சொன்னவங்க நான் அடகுக்கு தான் பணம் தருவேன்னு சொல்லியா? ஐயா, என் புருஷன் உசுருக்கு போராடிட்டு இருக்காரு. நீ சொல்றத நான் நம்புறேன். ஆனா தொழில் தர்மம்னு ஒண்ணு இருக்குமா? அண்ணன் தம்பியா இருந்தா கூட அடகுக்கு பொருள் இல்லைன்னா 5 பைசா கூட தரமாட்டேன். பொருள் என்கிட்ட இருந்தாதான் திருப்பிக்கணும்ன்ற எண்ணம் உனக்கு இருக்கும். கொடுத்த காசு திரும்பி வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு வரும். பொருள் இருந்தா சொல்லு. ஐயா, கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. ஏமா சொல்ற கேட்க மாட்டேறிய? அறிவு வேணாம். பொருள் இல்ல, பணம் வேணும். என்னையா மூர்த்தி, அடகு வைக்க ஒண்ணு இல்ல, அழுதா போதுமா? ஐயா, என் வயித்துல இருக்கிற குழந்தைய வேணா அடக வச்சுக்கோங்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு? அதெல்லாம் இங்க முடியாது, போமா. தங்கத்துல செஞ்ச பாத்திரத்துக்கு மதிப்பு இருக்கு, பித்தளையில செஞ்ச பாத்திரத்துக்கும் மதிப்பு இருக்கு. இது உசிரில செஞ்ச பாத்திரம் ஐயா, இதுக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்றீங்களே, தயவு பண்ணுங்க ஐயா. இந்தமா, நான் ஒன்னும் மனசாட்சி இல்லாதவன் இல்ல. உன் குழந்தைய அடகு வாங்கிக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் குடும்பக்காரன் இல்ல. இல்லைங்க ஐயா, நான் வாக்கு கொடுத்த மாதிரி குழந்தை பிறந்த உடனே கொண்டு வந்து கொடுத்துறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணா. உன் புருஷனை காப்பாத்த வழியை பாரு. தாயம்மா, உன் புருஷனை பழைக்க வைக்க கொண்டு வந்த காசு பூரா அந்த ஆளு சாவுக்கு ஆகி போயிருச்சம்மா. என்னமாச்சு? புரியலையே. ஆண் குழந்தை தாயம்மா, தலையை மெல்ல மெல்ல பிடிச்சுக்க. தாயம்மா, உன் புருஷன் போயிட்டாரேன்னு கவலைப்பட்டியே, அவரே சிங்கக்குட்டி மாதிரி உன் வயித்துல வந்து பிறந்திருக்காரு. எல்லாரும் கிளம்புங்க, முத்தூரை தாண்டி பேச்சிப்பாறை வரைக்கும் போகலாம். தாயம்மாவும் குழந்தைய ஏதாவது வண்டியில ஏத்திக்குங்க. தாயம்மா, கிளம்புமா. நீங்க போங்க, நான் அப்புறமா உங்களோட வந்து சேர்ந்துடுறேன். அட, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உள்ள பெத்த பச்சை உடம்புக்காரி எங்க போற? வா போலாம். இல்லக்கா, நான் வரல. நான் தீர்க்க வேண்டிய கடன் ஒண்ணு பாக்கி இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் வந்துடுறேன். என்னம்மா சொல்ற? ஏய், யாருதுப்பா இந்த குழந்தை? ஐயா, குழந்தை யாருதுன்னு தெரியலங்க ஐயா. விடிய காத்தால ஒரு அம்மா வந்து இந்த குழந்தைய அடகு போறேன்னு விட்டுட்டு போயிட்டாங்க ஐயா. இதெல்லாம் பார்த்து நீ சும்மா வரல? ஏய், அவங்க அம்மா எங்க இருந்தா கூப்பிடுப்பா. ஐயா, விவரம் தெரிஞ்சு நானும் 4 பக்கம் தேடி பார்த்துட்டேனுங்க. எங்க போனாங்கன்னு தெரியலங்க ஐயா. என்னடா சொல்ற? ஆமாங்க, பஞ்சம் முளைக்கிற கூலி கூட்டமுங்க. நம்ம ஊரு சோலி முடிஞ்சு வேற ஊருக்கு போயிட்டாங்க போட்டுருக்கு. எப்படியும் குழந்தைய பார்க்கறதுக்கு வருவாங்க இல்லீங்களா? அது வரைக்கும் நம்மளா பாத்துக்க முடியும். அந்த அம்மா வந்து நாளைக்கு கேட்டா ரொம்ப படுமாப்பா. சரி, அந்த குழந்தைய நல்ல இடமா பார்த்து சேர்த்து விடுங்க. ஐயா, எடுத்துட்டு போங்க. என்னடா? நம்ம தொழுவத்துல லட்சுமி கண்ணு போட்டுருக்கீங்க. என்னது? லக்ஷ்மி கண்ணு போட்டுடுச்சா? ஐயா,
ஐயா இன்னைக்கு நமக்கு 50,000 லாபம் கிடைச்சிருக்கு. என்னடா சொல்ற? வாடிப்பட்டி சந்தைக்கு மத்தவங்க சரக்குல வராதனால நம்ம தேங்காய் எல்லாம் ஒரே நாள்ல வித்து போய் அமோகமா லாபம் கிடைச்சிருக்கீங்க. ஐயா பொள்ளாச்சியில ஒரு அனாதை விடுதி இருக்குங்க, அங்க கொண்டு போய் குழந்தை விட்டுலாங்களா? வேணாம்பா, இவன் வந்ததுல இருந்து எல்லாம் நல்ல செய்தியா வந்துட்டு இருக்கு. அவங்க அம்மா வர வரைக்கும் இவன் இங்கே இருக்கட்டும். ஐயா புள்ளைக்கு பேரு? அழகா சிரிக்கிற சிரிப்புல மனசையே ஆள்றான். இன்னையில இருந்து இவன் பேரு அழகர் சாமி. வேலை எல்லாம் எப்படி நடக்குது? எல்லாம் நடக்குது. வணக்கம் சார். வாகுணா, என்ன இவ்வளவு தூரம்? உங்க தோட்டத்துல இருந்து 50 லோடு தேங்காய் வாங்கிட்டு போயிருந்தேங்க. அதுக்கான பணத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்தாங்க. அதே ஏன்ட்ட கொடுக்குற? அழகர் சாமி கொடுத்துருப்பா. வேலைக்காரங்க கூலியில இருந்து வரவு செலவு வரைக்கும் அவன் தானே பாத்துக்கிறான். நான் தான் எதுலையும் தலையிடுறது இல்லையே. அழகர் சாமியை தேடி பார்த்தேன், எங்கேயும் காணோம். அதான் பணத்தை உங்ககிட்ட கொடுத்து போலான்னு வந்தேன். சந்தைக்கு போயிருக்கான் வசூல் பண்றதுக்கு. வந்தவன அவனை பார்த்து கொடுத்துரு. சரிங்க. இந்த பண விஷயம் நமக்கு ஒத்து வராது. வர நல்லதுங்க. என்ன அழகு, பணம்லாம் சரியா இருக்கா? சரியா இருக்குண்ணே. அண்ணா, நாங்களும் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி நெல்லுல இருந்து தேங்காய் வரைக்கும் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறோம். நீங்களும் அதுக்கு சரியானபடி காசை கொடுக்கறதுனால தான் எங்களுக்கு விவசாயம் பார்க்கறதுக்கு ஒரு தெம்பா இருக்குண்ணே. வரண்ணே. இரு அழகு, உலகம் புரியாத ஆளா இருந்துகிட்டு இருக்கிறிய. 80,000 ரூபாய்க்கு தேங்காய் வச்சிருக்க, 40,000 ரூபாய்க்கு பில்லு போட்டு கொடுக்குறேன். மிச்சத்தை நீ வச்சுக்க. பில்லு போட்டு கொடுத்த எனக்கு ஏதாவது கமிஷனை விட்டு. அண்ணே அண்ணே, நீங்க எங்க வரைக்கும் எனக்கு தெரியுதுண்ணே. இந்த தேன் எடுத்து கொஞ்சம் கையை நக்கவும் தானே செய்வான், அந்த பழமொழி தானே. ஆனா இங்க சமாச்சாரமே வேற. நான் வந்து இந்த அந்த கேஸ் இல்ல, நானே இங்க தேனி, அதாவது சேர்க்கிறவன். இப்போ நீ வேணா எங்க வீட்டுக்கு வந்து பாரு, அங்க வந்து இரும்பூட்டி பூட்டே கிடையாது. ஏன், நானே ஒரு பூட்டுதான். ஏன் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, எனக்கு எனக்குன்னு எங்க ஐயா நினைச்சிருந்தாலும் நான் எங்க ஐயாட்டு இருந்திருக்க மாட்டேன். எனக்கு நான் நினைச்சிருந்தாலும் நான் எங்க ஐயாட்டு இருந்திருக்க மாட்டேன். இது பாரு, நம்மளை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைக்கிறவங்க கிட்ட நாம கடைசி வரைக்கும் நேர்மையாவும் நாணயமா நடந்துக்கணும். இது மட்டும்தான் இந்த அளவுக்கு தெரியும். இது பாரு, எங்க ஐயாவை ஏமாத்தணும்னு சொன்னதுக்கு உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருப்ப. பழகின பழக்கத்துக்காக சும்மா விட்டு போறேன். எகிரி கோச்சு ஓடிடு. எங்க நம்ம பெருசு காணா? பெருசாய் அழகு, என்னடா இங்க வாப்பா. அட என்ன? அட வா. சை 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 சை. அட வாப்பா. அடடடடடடா. கரும வரவங்க ராபடி தாங்க முடியல. சந்தைக்கு போனோமா தேங்காய் வித்தமா காசு வாங்குறமா இல்லாம கண்ணெடுத்து கூப்பிட்டு வந்துருக்கீங்க. அதான் தேங்காய் வித்தாச்சு, அப்புறம் மாங்காய் வித்தாச்சு, தேங்காய் வித்தாச்சு. கோயில்ல வயசு பொண்ணுங்கள பொங்க வச்சிருக்காங்க. லைட்டா சைட் அடிச்சு போலாம். ஏன்னா சின்ன பையனாட்டு அனுபவம் பண்றீங்க? அட சின்ன பையன் தான்ப்பா. மை ஏஜ் 29. கொலம்பஸ் கொலம்பஸ். அங்க பாருங்க, ஐஸ்வர்யா ராய் உங்களுக்கு பாக்குது. என்னது ஐஸ்வர்யா? எங்க? என்னடா பொண்ணுங்கள ரோட்ல குத்து விளக்கு ஏத்திட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க? அட உனக்கு மேட்டரே தெரியாதா? இந்த பொண்ணை பார்க்க வர்ற மாப்பிள்ளை வீட்டு நாய்க்கெல்லாம் ஜொச்சி பச்சி எல்லாம் தின்னு போட்டு பொண்ணு வேணான்ட்டு எந்திரிச்சு ஓடி போயிருதுங்க. அது இந்த ஊர்ல நடக்கவே நடக்காது. வரிசையா நிக்கிற பொண்ணை பார்த்து உடனே செலக்ஷன், நெக்ஸ்ட் மேரேஜ். எப்படி லேட்டஸ்ட் சுயவரம்? சரி, இப்ப யாரு கல்யாணம்? என்னைய மறுக்க இதே கேள்வி கேக்குற? கல்யாணம் எனக்கு தாயா? ஏன் எனக்கு கல்யாணம் ஆகிறது உனக்கு இஷ்டம் இல்லையா? லைஃப்ல எத்தனை நாள் என்ன பேசுறதா இருக்குது? கேள்வி கேக்குறீங்க? அதுக்கு எதுக்கு இத்தனை பெரிய அழியாச்சு? போ அழகிரி. என்ன எல்லாம் சொல்றீல்ல, நம்ம 2 பேரும் சந்தையில பாதி விட்டு வந்து இல்ல. அந்த நாய் அங்க என்ன பண்ணுது பாரு. நாயா? எனக்கு என்னமோ பண்ணி மாதிரி தெரியுது. ஆட அது நாய் தான் பா. திங்க தெரியாம தின்னு வீங்கி போச்சு. உடுமலைப்பேட்டையில 1000 ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்கு. ஊட்டி கொடைக்கானல்ல அங்க பங்களா இருக்கு. அப்படிங்களா? எங்க வீட்டுக்கு யாராவது விஐபி வந்தா கை நினைக்க போக மாட்டாங்க. அப்படிங்களா? என்ன நம்பி 1000 குடும்பம் இருக்குங்க. அப்படிங்களா? ஆமாங்க. இது எப்படிங்க? இவர் எங்க ஊருக்காரர் தான், கேட்டு பாருங்களேன். ஆமாங்க, இவருக்கு எக்கச்சக்கமான சொத்து இருக்குதுங்க. 2 கப்பல் இருந்ததுங்க. போன வாரம் தண்ணீர் வரும்போது 2ஆ விரிஞ்சு போச்சுங்க. இந்த ஊரே இவரை நம்பித்தாங்க இருக்கு. ஆனா இவர் மட்டும் தினம் சாணி போறதுனா தாங்க இவரு கஞ்சி. என்னங்க பண்ணையார் திட்டுறீங்க? பண்ணையாராங்க இவன், தொன்னையாரு. உட்கார வச்சு ஒரு டம்ளர் கஞ்சி கொடுங்க, ஒரு வாரத்துக்கு உங்க வீட்டுல சட்டிபானை கழுவுவான். யோ, பண்ணையார்னு போய் சொல்லி ஏமாத்திரியா பையா? உங்களுக்கு பொண்ணு கிடைக்கலன்னு ஆமா. போறாமா? சரி, விளக்க வச்சுட்டு போ, போலீஸ் புடிச்சுக்க. வெளியே இருந்தா விளக்கு திருடுவா, உள்ள இருந்தா செம்ப திருடுவா. மகா மோசமான பையங்க. ஐயோ, இது நம்ம பொண்ணுங்களா? ஆமாங்க. எத்தனாவது கல்யாணம் இது? டிங்கிரிடக்காடோ. பியூட்டிஃபுல் 50 kg தாஜ்மஹால் எனக்கே எனக்கா. ஃளைட்டில் வந்த நந்தவனம் எனக்கே எனக்கா. அண்ணா ரொம்ப நல்லா இருக்கு, முடிச்சிடலாம் அண்ணா. அட வேணாம் வாப்பா. அண்ணா நல்லா இருக்குண்ணா. ஆனா அந்த கருமாந்திரம் வேணாம் வா. படவா ரஸ்கல்,
ஏன் அந்த பொண்ணோட அம்மா பார்த்தா நோடுறீங்க? பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணோட அம்மா இவர் பொண்ணு பார்த்தாரா, அந்த கல்யாணம் நின்னு போச்சு. இப்ப அந்த அம்மாவோட பொண்ணை பார்த்தாரா, அதான் ஓடுறாரு. பேபி சொல்றது உண்மையானே? அட சும்மா இருப்பா, நான் ஒரிஜினல் பேபி கரெக்ட் பண்ணிட்டு இவன் பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். இவன் பழசெல்லாம் கிண்டிட்டு இருப்பாப்பா. என்ன அழகுக்கு உங்க வரலான்னு தெரியுமா? என்ன பெரிய கிளியோ பண்ற அவளுக்கு இருக்குடா. என்ன வெண்ணெய் அடிச்ச மாதிரி ஓடுறீங்க? சொன்னா நாங்களோட கோயில் யானையை சுட்டுக்கொள்ள போறாங்களா? அழகே பாத்தியா அநியாயத்தை, வாங்கின கடன் கொடுக்கலன்னு யானையவே சுட்டுக்கொள்ள பாக்குறான். ஐயா ஒரு வாரம் பொறுத்துக்கு திருவிழா முடிஞ்ச உடனே பணம் திருப்பி கொடுத்தாங்க ஐயா. எத்தனை திருவிழாக்கள இதே கதையை சொல்லுவேன், கேட்டா பணமே சம்பாதிக்கலன்ற பேசாம அதை கொன்னுடுவோம். ஐயா அது தெய்வங்க ஐயா. அப்ப தெய்வத்தை மட்டும் அடகு வச்சு போய்க்கலாமா? என்னால இதெல்லாம் வச்சு 5 காசு 10 காசு வச்சு சம்பாதிக்க முடியாதுப்பா. ஒரே அடியா கொன்னுடுறேன். தந்த நல்ல வேலைக்கு போவோம், எனக்கு உண்டான காசை எடுத்துக்கிட்டு மிச்ச காசு தரேன், அதை வச்சு பொழைச்சிருப்போம். ஐயா தெய்வம் தந்த காசுடா. ஐயா வேணாங்க ஐயா. ஐயா காளி வேண்டாம், அதை சுற்றுறாத. ஓஹோ அழகர் சாமியாக்கம், இவன் இம்சை தாங்க முடியப்பா. நம்ம ஊர்ல வந்து தொல்லை பண்றான்னு பார்த்தா இங்க வந்து தொல்லை பண்றானா? இது இவரோட வாழ்க்கை பிரச்சனைடா. உன் அதிகாரத்தெல்லாம் தென்னந்தோப்புல வச்சுக்க, அங்கதான் 4 பேர் கை கட்டி கேட்பாங்க. எனக்கு உன்ன மாதிரி வக்கனையா பேச தெரியும்டா. அசல் ஒரு ஆட்சியை பாக்குறேன். இத பாரு, பிரச்சனை பண்ணா மரியாதையா போயிரு. நான் பிரச்சனை பண்ணலப்பா, பணம் வரல, அத சுட்டு வசூல் பண்றேன். பணத்தை வேணா நான் கொடுக்கறேன்டா. இந்த போருமா, உன்கிட்ட கை நீட்டி பணம் வாங்குறதுக்கு நாங்க ஒன்னும் கேடு கட்ட போன பரம்பரை கிடையாது. உன்னை சொல்லி குத்தம் இல்லப்பா. உன்னை தள்ள தூக்கி வச்சு ஆடுறாரே என் மாமங்கார, அந்த ஆளை சொல்லணும். அனாவசியமா எங்க ஐயா பத்தி பேசாதடா. இப்ப விட போறே இல்லையா? அடகு பொருள் வச்சா அதை காலகாலத்துல திருப்பணும். அப்படி திருப்பலனா நாங்க இப்படித்தான் பண்ணுவோம். இதெல்லாம் உனக்கு எங்கடா தெரிய போகுது? அடகுக்கு வந்த பயல முறைக்காதடா. உன்னை மீட்டுட்டு போறதுக்கு ஆளை காணோம். கேவலம் காசுக்காக உங்க ஆத்தா உன்னையே அடமான வச்சுட்டு போயிட்டா. இப்ப அவ காசுக்காக எங்க எப்படி என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ. வச்ச அடகு பொருளை மீக்கிறதுக்கு என்னைக்கு இருந்தாலும் ஒருத்தன் வருவான்டா. ஏன்னா அந்த பொருள் அவனுக்கு சொந்தம். அது மேல அவனுக்கு அன்பும் அக்கறையும் இருக்குது. அழகு என்ன இவ்வளவு சீரியஸ் ஆயிட்ட? ஒரு வகையில பார்த்து நான் இதுவும் ஒண்ணுதானே. இதை மீக்கிறதுக்காக ஆள் இருக்குது. என்ன அடகு வச்சாத்தா எங்க இருக்காதுன்னு எனக்கு தெரியல. சரி சரி, ஊருக்கு போறதுக்கு வண்டி எல்லாம் கட்டாங்க, எல்லாம் ரெடியா இருக்காங்க, சீக்கிரமா. ரொம்ப நன்றிங்க ஐயா. என்ன கஷ்டம் வந்தாலும் உயிருள்ள ஜீவனை அடகு வைக்காதீங்க. ஏன்னா அந்த கஷ்டம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். யாரா அவன் என் பையன் மேல கைய வச்சுவேன்? தைரியம் வந்தா வெளியே விடா, கண்ட துண்டுமா வெட்டி போட்டுறேன். வீட்டுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருக்குல்ல. ஒரு காட்டு எருமையும் மலைப்பாம்பு வந்திருக்கு. நாங்க கொஞ்சம் பேச வேண்டி இருக்குது. எங்க உங்க முதலாளி? ஏன் எங்களை பார்த்தா மனுஷனா தெரியலையா? என்ன சொல்லணுமோ அதை எங்கிட்டே சொல்லிட்டு ஓடி போயிரு. பாத்தியா மாப்பிள்ள, நீ இருக்கும் போதே இந்த வேலைக்கார பசங்க என்ன எவ்வளவு எடுத்தறிஞ்சு பேசுறானுங்க. அது சரி, நீ முதல்ல அக்கா புருஷன் மரியாதை கொடுத்தாதானே அவனுங்க கொடுக்கறதுக்கு. ஏன் இப்ப என்னாச்சு? என்ன ஆச்சா? எவ்வளவு தைரியம் இருந்தா உங்க அக்கா பையன் மேல கைய வச்சிருப்பான் அந்த அனாதை பையன். இவன் அக்கா மாவனா? உன் கூட்டாளுக்கு பிறந்தவன் நீ அவன் புள்ளன்னு சொல்லிக்க. எங்க அக்கா மாவன் சொல்லி செத்து போன கலங்கப்படுத்தாத. உங்க அக்காளுக்கு ஒரு புள்ள பெத்து கொடுக்க வக்கு இருந்தா நான் ஏன் இன்னொருத்திக்கிட்ட போறேன்? வைத்தி, உனக்கு என்னதான் வேணும்? தப்பு செஞ்ச இந்த வேலைக்கார பையன்
என் மகன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அழகு அனாவசியமா வம்புக்கு போக மாட்டான். உன் மவன் ஏதாவது தப்பு பண்ணிருப்பான், அதனால அழகு மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை. மன்னிப்பு கேட்கல சும்மா விட மாட்டேன். ஐயா, நேத்துக்கு பேங்க்ல இருந்து பணம் எடுத்தீங்களா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அதை கொடுத்துடலாங்களா? அப்பா எதுக்குப்பா மன்னிப்புலாம் கேட்டுக்கிட்டு விட்டுருங்கப்பா. அழகு, இவங்க ரொம்ப ரோசக்காரங்க, மான மரியாதை கட்டுப்பட்டவங்க. மன்னிப்பு கேட்டுரு. அடடா, நமக்குள்ள எதுக்கு மன்னிப்பு? அழகு யாரு? நம்ம புள்ள. அடி வாங்கந்து யாரு? என் புள்ள. அப்ப மன்னிப்பு வேண்டாம், பணம் தான் வேணும். வேணும். கொண்டாங்க ஐயா, கொடுத்துருங்க. அப்பா யோ எதுக்கே துப்புற? யோ, எச்சி வந்தா என்ன பண்றது? உங்க ஊர்ல எச்சி வந்தா என்ன பண்ணுவீங்க? முழுங்கிருவோம். ஓ, அதையும் விட மாட்டீங்களா? இவங்களுக்கெல்லாம் இப்ப நீங்க மாசம் மாசம் வாரி கொட்டுறதுனால தான் வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டு போறாங்க. இவங்களுக்கெல்லாம் எதுக்கே பணம் கொடுக்கணும்? நான் அவங்களுக்கு பயந்து கொடுக்கல. எங்க அக்காவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை. அவ உயிரோட இருந்து அனுபவிக்கல, இவங்க அனுபவிக்கிறாங்க. டேய் பேபி, என்னடா பண்ற? ஏன்னா இந்த மஞ்சள் செடி எப்படின்னு வளருது? மஞ்சள் கிழங்கு புதைச்சா வருது, அப்ப மாமரம் மாங்கொட்டை புதைச்சா வருது. என்ன மரமும் அப்படித்தானே? அதுவும் அப்படித்தான். அப்ப மனுஷன் போச்சு ஏன் வளர மாட்டேங்கிறேன்? டேய், ஏன்டா அந்த குறுக்கு மறு கேள்வியில என்கிட்டயே கேக்குற? அண்ணே, எதை பார்த்தாலும் ஏன் எதுக்குன்னு கேட்டேன். பகுத்தறிவு வளரும். ஆமா, இவர் பெரிய பெரியார் பேரன். பகுத்தறி வளர்த்து வெளியூருக்கு சப்ளை பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கேள்வியில என்கிட்ட கேட்காத. சொல்லுங்கண்ணே. டேய், பேச மாட்டா. சொல்லுங்கண்ணே. கையோட டேய், என்னடா இங்க சத்தம்? ஐயா, இவன் இங்க இருந்தா நான் வேலை பார்க்க மாட்டேன். ஐயா, தந்தி வந்திருக்கு. தந்தியில் என்ன வந்திருக்கு? என் பொண்டாட்டி ரொம்ப சீரியஸா இருக்கா. அப்ப நீங்க போகணும்ல? தாலி கட்டின பாவத்துக்கு போய் தானே ஆகணும். என்ன அது கொஞ்சம் கூட பதட்டப்படாம பேசுறீங்க? உறவுன்னா ஒட்டி இருக்கணும். தள்ளியே இருந்தா எப்படி ஒட்டும்? கல்யாணம் ஆன ஒரு வருஷத்துல இந்த கிராமத்து வாழ்க்கை பிடிக்கலன்னு அவ சொன்னா, இந்த மண்ணை விட்டு வர முடியாதுன்னு நான் சொன்னேன். என்னை விட பட்டணம் தான் முக்கியம்னு அவ போயிட்டா. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ என் பொண்டாட்டியா திரும்பி வரவே இல்லை. ஒரு பொண்ணை பெத்துட்டனே, அதுக்காக தான் நான் அடிக்கடி போய் எவ்வளவே பார்த்துட்டு வருவேன். செலவுக்கு பணம் கேட்பா, பல லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன். அப்படி இருந்தா எப்படியா வரும் பாசம்? 1000 தான் இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்தில் நீங்க அங்க இருக்கிறதா என் நியாயம். ஐயா, வண்டிக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? அழகு, நீ என் கூட வா. படுமா. டாக்டர், உடம்புக்கு என்ன? பல்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கணும். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக வேண்டியதானே? நான் தாங்க வேண்டாம்னு சொன்னேன். என் நிலைமை எனக்கு புரிஞ்சு போச்சு. எதுக்காக மத்தவங்களுக்கு வீணா சிரமம் கொடுக்கணும்? ஏமா இப்படி பேசுறீங்க? ஐயா இருக்காருல, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் இதுக்காலம் கவலைப்படலப்பா. எதிர்பார்த்தது தானே. உங்க ஐயாவுக்கு நான் செஞ்சிருக்க பாவத்துக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். ஜானகி, இதெல்லாம் பேசிக்கிட்டு. ஆமா, சுஜா எங்க? காலேஜ்ல ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குன்னு போயிருக்கா. இந்த நேரத்துல என்ன ஃபங்க்ஷன் வேண்டி கிடக்கு? அழகு, போய் அவளை கூப்பிட்டு வா. இந்த மாதிரி நேரத்துல ஏதோ அவளை கூட இருக்க சொல்லுது இல்லையா? என் பொண்ணாச்சே, நல்லது சொன்னா எடுத்துப்பாள. அவளுக்கு அவ சந்தோஷம் தான் முக்கியம்.